வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜி தமிழ்ல இருக்க ஹோம் மினிஸ்டர் அன்பு வணக்கங்கள். மதுரையில், அதாவது சென்னையில் ஆரம்பித்தோம், அப்புறம் வேலூர், கோயம்புத்தூர்னு இப்போ மதுரையில் வந்து ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். இது தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக சுத்த போகிறோம் உங்களுடைய ஆதரவில். நீங்கள் என்ன பண்ணீங்க? சுவிட்சர்லாந்து இருக்கீங்களோ, அமெரிக்காவில் இருக்கீங்களோ, எங்களுக்கு 8 ரூபா மெயிலோ பண்ணுங்க. நாங்கள் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வந்து இறங்கிடுவோம். உடனே ஹோம் மினிஸ்டர் கொண்டாடுவோம். எப்படி போட்டேன் பிட்ட? ஹாய் ஹாய் ஹாய். அவங்களுக்கு ஒரு ஹாய், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். ரைட். ஸோ வந்து பயங்கர உற்சாகமாக வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போதே தெரியுது. டக்கு டக்கு டக்குன்னு பேரை மட்டும் கேட்டுருவோம். லோகேஸ்வரி. சமையல் செய்வீர்களா? ஓகே. கீதா. நல்லா சமையல் பண்ணுவேன். சூப்பர், பெரிய விஷயம். ராஜேஸ்வரி. சரி, சமையல் செய்வீர்கள்? சூப்பரா செய்வேன். ஸ்ரீதேவி. சமையல்? பகவதி. பகவதி. குட்டி பகவதி, பெரிய பகவதி? இல்ல, பகவதி. பகவதி. சமையல்? பாக்கியலட்சுமி. வெங்கடேஸ்வரி. சமையல் செய்வீங்களா? நல்லா சாப்பிடுவேன். இல்ல, சமையல் செய்வீங்களா? பாத்திருக்கேன். முன்னுக்கு பின் முரம்பான பதில்கள் இருக்கட்டும். எங்கூட கொடுங்க. என் பேர் தனலட்சுமி. சமையல் வேணா? சமையல் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன். ஓரளவுக்கு நல்லா பண்ணுவீங்க. உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. ரைட். பயங்கரமான ஒரு கேம் நடத்த போறோம். என்ன அப்படின்னா வந்து, நீங்க மத்தியான நேரத்தில் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு 2:30 மணிக்கு படத்தையும் பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள யாரோ டப்ப 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 அப்படியே காம்பவுண்டுக்குள்ள வர மாதிரி சத்தம். ஜன்னலை திறந்து பாக்குறீங்க. ஒரு குட்டி பையன் என்னன்னு பார்த்தா உள்ள அப்படியே சுத்தம். யாரா அன்னோன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கதவுல இருந்து வெளியே வந்து டை யாரா நீன்னு கேட்க வரீங்க. அவனை என்ன பார்க்க போறீங்களோ பார்ப்போம். ஸோ இந்த பக்கமா ஃபர்ஸ்ட் யார் விளாட போறீங்க? யாருனாலும் சரி, ஃபர்ஸ்ட் யார் வரீங்களோ அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடும். இதோ சத்தம் கேக்குது வெளியில. ஏய், யார் பண்ணி? இது என் வீடு தெரியும்ல. என்ன மேங்கறா? ஆடா நீ? யார் நீ? யார் நீ? பதில் சொல்லு. டெல் மீ. பை. என்ன பண்றீங்க? வீட்டை சுத்தி பார்க்க வந்தேன். சுத்தி பார்க்க வந்தியா? என்ன பொருள் காட்சியா? பொருள் காட்சி அதான் ஒண்ணுமே இல்லைன்னு திரும்பி போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் நட. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நடத்தி கூட்டி போறீங்க? 2 வீலர்ல உங்க வீட்ல? 4 வீலர் வரும் இப்போ. 4 வீலரா? ஆமா. கண்ணால ஏசில இருக்குமா? ஏசி இருக்கும். அங்க ஏசி இருப்பாரு. அப்படியே கழுத்து பிடிச்சு சுத்தி போறீங்களா மேடம்? ஆத்தாடி, நல்ல வேலை தப்பிச்சு. நல்லா கைத்துல கொடுங்க உங்களுக்கு. தேங்க்யூ மேடம், உங்க ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஹலோ, யார் நீங்க? ஹலோ வா. என்ன சேல்ஸ் ரெப்பு மாதிரி கேக்குறீங்க? யார்? இது கொரியர் பாய் மாதிரி இருக்கு. இல்ல, வீடு வந்து காலியா இருக்கான்னு பார்க்க வந்தேன் மேடம். இங்க ஒண்ணு காலியில ஒண்ணு இல்ல. அதான் இப்ப திரும்பி போய்கிட்டு இருக்கேன். என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா அதான் வீடு காலியா இருக்கா, வாடகைக்கு இருக்கலாம் பார்க்க. இங்க அப்படி ஒண்ணு இல்லைங்க. அதான் திரும்பி போயிட்டு இருக்கேன் மேடம். தேங்க்யூ. அவங்க வீட்டுக்கு ஆமாட்டுக்குள்ள வீடு வாடகைக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் ஆமாட்டு போறாங்க. சூப்பர். அடுத்தது யாருங்க நீங்க? இங்க எதுக்கு வரீங்க? கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன் மேடம். பால் உள்ள வந்து செடுக்க வந்தேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நீங்க யார்? இந்த ஏரியாலே உங்க நான் பார்த்ததே இல்லையே. நான் புதுசா குடி வந்திருக்கேன் மேடம். எங்க குடி வந்திருக்கீங்க? 7வது தெருவுல. அப்படியா? அதான் உங்களுக்கு விஷயம் தெரியல. எங்க வீட்ல பால்லாம் விழுந்தா திரும்ப குடுக்குற வழக்கம் கிடையாது. அப்படியா மேடம்? அன்பளிப்பா வச்சுக்கீங்க. இல்ல, ஒண்ணு தேவையில்ல. தேங்க்யூ. நீங்க போட்ட பால் எங்களுக்கு போதும். இப்படி ஒரு கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சூப்பர். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வீட்டை விட்டு போயிருவேன். யார் வெளியே? யார் வெளியே? நான் தான். ஹாய். ஹாய்னா யார் நீங்க? என்ன மேடம், என்னமோ உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கீங்க. நான் தான் வீட்டுக்கு ஓனர். நீ எங்க வீட்டு ஓனர்? ஆமா. எங்க ஹவுஸ் ஓனர் இங்க இல்லையே. அவங்க பையன் தான். நான் ஹவுஸ் ஓனர் பையனே இல்லையே, மகா தானே இருக்கு. புதுசா தத்தெடுத்துருக்காரு. தத்தெடுத்துருக்காரா? ஆமா. இங்க என்கிட்ட சொல்லலையே தத்தெடுத்துருக்காரு. ஆமா, வீட்டை நீங்க ஒழுங்கா வாடகை கொடுக்கறதுன்னு கேள்விப்பட்டேன். 2 மாசம் வாடகை பேலன்ஸ் ஒழுங்கா வாடகை கொடுங்க. நான் அவட்ட கிளீனா கொடுத்துருவோமே. இல்ல, கிளீனா கொடுக்கல. கொஞ்சம் போன மாசம் அழுக்கா இருந்துச்சு. 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு இப்போதைக்கு. இல்ல, கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட. இல்ல, இப்ப கொடுக்க சொன்னாரு மேடம். அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. இன்னொரு தடவை கொடுக்க சொன்னாரு மேடம். இல்ல, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குமா? இந்தாங்க. தேங்க்யூ. இப்ப 4 பேரும் பயங்கரமா பேசி முடிச்சிருக்கீங்க. வீட்டுக்குள்ள ஒரு அன்னோன் பர்சன் வந்தா இப்படித்தான் பிஹேவ் பண்ணணும் இருக்கு. இப்படி பிஹேவ் பண்ணாங்க. கேம் எடுத்துருவாங்க. இப்படி கொண்டு வரணும். எப்படி கைதடுங்க. இப்படி கொண்டு வந்தானா? அதாவது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க வந்து பெண்களுக்கு வந்து பொறுமையே இல்லை. யார் சொன்னா? ஹோம் மினிஸ்டர்ல இந்த எபிசோட பாருங்க. நம்ம ஹோம் மினிஸ்டர்ஸ் தான் அது வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எவ்வளோ வந்து பெண்களுக்கு பொறுமை இருக்கு அப்படின்றத எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு சின்ன கேம். இந்த 60 செகண்ட்ல அவங்களோட பொறுமை எவ்வளோ இருக்குன்னு அசால்ட்டாக காமிச்சிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை.
இந்த கேமில் வந்து 8 பேருமே வின் பண்ண போகிறாங்க. நாங்கள் ஃபைனல் ரவுண்டில் இருக்கிறது தத்தளிக்க போகிறோம். ஏன்னா மேடம், ஏன்னா பிகாஸ் வெரி ஈஸி கேம். கீழே வந்துருச்சு. வெரி ஈஸி கேம். இந்த ஹேண்டில் கையில் வச்சுக்க போகிறீங்க, பாலத்துக்கு மேலே வச்சுக்க போகிறீங்க. அப்படியே ஆடாமல் அசையாமல் நல்ல பிள்ளையாட்டம் ஒரு 60 வினாடிக்கு அப்படியே இருக்குது உள்ள போடுறது. 60 செகண்ட்ஸில் எவ்வளோ பாலை தூக்கி போடுறீங்களோ அவங்களுக்கே சிரிப்பு வருது. டேய் இவன் இருக்கும் இல்லாமல் இப்படி பேசுறீங்களா? ஒன்று தூக்கிட்டு போகிறதே பெரிய விஷயம். இவர் எவ்வளோ பாலை தூக்கிட்டு போய் வெக்கம் இல்லாமல் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக பாலை வச்சுருக்காக்கிறே. ரைட். ஸோ கீழே விழுந்துருச்சுன்னா அதே பாலோட ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். ஒன்று கண்ணே கண்ணு போட்டாலும் சூப்பர் தான். நீங்கள் எவ்வளோ போடுறீங்க இந்த கேமில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரெக்ட் வரைக்கும் ரீச் ஆகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல் த பெஸ்ட். ஓகே, இந்த கேமுக்கு தான் நீங்கள் மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. நான் சொல்லல எவ்வளோ ஒரு பொறுமை இருக்கு, எவ்வளோ ஒரு பொறுமை இருக்கு நான் சொல்லல. மேடம்க்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வாலே அமைதியாக எடுத்துட்டு போங்க. என்ன மேடம், இந்த மெழுகுவர்த்திலாம் எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கா? மன்னவனே அழலாமா கண்ணீரை. சூப்பர். 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்ல கைத்தட்டலாம் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கிறது. அண்ட் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் இல்லையா? அண்ட் இது யாரு? நீங்கள் 2 பேருமே 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் யார் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ஃபில் பண்ணது? அப்படி பார்த்ததுல மேடம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கீங்க. நல்லா கை தட்டலாம் உங்களுக்கு. சே, 2 பாயிண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். என்ன இங்க வாங்க மேடம். ஆனா நீங்க பரவாயில்ல, நீங்க வாங்க. இல்ல 2 பேரும் தான். 2 பேரும் தானே. கொஞ்சம் வழி வர அரவிந்த் கொஞ்சம். பெண்களின் பொறுமையை அழகா எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பேச போறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன டாபிக் வச்சிருந்தோம்? என்ன கோரஸா சொல்றீங்க? ஐயோ, வீட்டுக்குள்ள இருக்கும்போது தனியா ஒரு திருட்டு பையன், யாரோ ஒரு பையன் வீட்டுக்குள்ள அன்னோன் பர்சன் வந்துட்டா எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க பாப்போம். நிம்மதியா ஒரு ப்ரோகிராம் பார்க்க முடியுதா? எப்ப பார்த்தாலும் சத்தம். ப்ரோகிராம் எங்க நிம்மதியா போடுறாங்க? ஹலோ ஹலோ நீங்க? நான் பக்கத்துல இருக்கேன் மேடம். ஹாய். நான் உங்களை பார்த்ததே கிடையாது. புதுசா கூடி வந்திருக்கேன். நேத்து தான் வந்தேன். நான் இங்க 1.5 வருஷமா இருக்கேன். உங்களை பார்த்தது கிடையாது. நான் நேத்து தான் வந்தேன். உங்க பேர் என்ன முத? குப்பை. ஏன் இப்படி உளறீங்க? யாராவது ஏன் உங்களுக்கு வேர்க்குது இப்படி? இப்படி தான் போன வாரம் அந்த பக்கம் வந்து ஒரு பையன் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த பக்கம் மேடம்? போன வாரம். ஹலோ போன வாரமா? அது போன வாரம். இந்த வாரம் இல்ல, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க வந்து சொல்லட்டும். அம்மா உங்க பேர் என்ன? குப்பை. ஏன் இப்படி உளறீங்க? கோபால். என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? கோபால் இப்படி இருங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கையும் களவுமா பிடிக்கிறேன். நான் இப்படியே இருக்கேன் மேடம். போயிட்டாந்தம்மா. திருட வந்தா அவன் அப்படியே இருன்னு சொல்லிட்டு போயிடுறது. பிரச்சனை இல்லை. கட்டி பட்டிலாம் போட வேணாம். இங்கேயே இருப்பா, பத்திரமா இரு. சாப்பாடு சாப்பிடு போடு வந்துட்டேன். ஹலோ சார். ஹலோ சார்,
நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு தானே இருக்கேன். அது காது கேட்கலையா சார் உங்களுக்கு? காது கேட்கறது இல்ல. அது எப்படி சார் அது பதில் சொல்றீங்க? காது கேட்கலன்னா பதில் சொல்ல முடியுமா சார்? வயசாகி போச்சுமா. உங்களுக்கா சார் வயசாகி போச்சு? பார்த்தா வயசான மாதிரி தெரியல சார். நான் மட்டும் எடுத்து விட மாட்டேன். சார் வெளிய எல்லாம் இங்க வரக்கூடாது சார். வெளிய போர்டு போட்டுருக்கு, நீங்க பார்க்கலையா? பார்க்கல, நோ பார்க்கிங் போர்டு தான் பார்த்தேன். ஏன் சார் காது கேட்கலன்னு சொன்னீங்க, கண்ணும் தெரியல உங்களுக்கு? ஓ சாரி, இங்க இருக்கீங்களா? நேரா பார்த்து பேசுங்க சார். நான் உங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம் மேடம். உங்களுக்கா சார்? ஆமா, இத்தனை எபிசோட் பாத்துப்பீங்க. இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, உங்களுக்கா கூச்ச சுபாவம்? ஆமா மேடம். சார் இங்க வெளிய ஆளுங்க இங்க வரக்கூடாது. இல்ல வர மாட்டேன் மேடம். எதுக்கு சார் வந்தீங்க அப்புறம்? அத தெரியாம வந்துட்டேன் மேடம். எதுக்கு சார் வந்தீங்க? அத தெரியாம எதுக்கு வந்தீங்க? ரோட் அங்க இருக்கு சார். அதான் வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாதுன்ற போர்டு எங்க வச்சிருந்தீங்க? வாசல்ல வைக்கல, வீட்டு கொல்ல பக்கத்துல வச்சிருந்தீங்க. அந்த போர்டை பார்த்து திரும்பி போயிட்டீங்க. காது கேட்காது. நீங்க பாரு எப்படி சார் போர்டு வெளிய ஆளை வச்சு படிக்க வச்சேன் மேடம். ஆளை வச்சு படிக்க வச்சீங்க? நீங்க மட்டும் தானே சார் வந்திருக்கீங்க, வேற யாரும் வரல இல்ல? நாங்க ரெண்டு பேர். ஐயோ உங்களுக்கு நான் ஒருத்தன் மேடம் வந்து. சார் இனிமேல் யாரும் வரக்கூடாது சார். சரி வர மாட்டேன். பரவாயில்லையே, பக்குவமா தான் எடுத்து சொல்றாங்க. ஹலோ, யார் பண்ணி? ஹலோ, கூப்பிட்டுட்டே இருக்கல, நிக்க மாட்டீங்களா? இந்த பக்கம் வாங்க. யார் நீங்க? எப்படி கேட்டை திறந்து எப்படி உள்ள வர போச்சு? இப்படித்தான் மேடம் திறந்து உள்ள வந்து. அப்படிலாம் திறந்து வருதுன்னு தெரியும். நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? வந்தா காலிங் பெல் அடிக்கணும், என்ன வேணும் ஏது வேணும் கேட்கணும். அதை பத்தி நீங்க பாட்டுக்கு வந்தீங்கன்னா நைஸ் என்விரான்மென்ட், மரம்லாம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்கும். நாங்க கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி வளர்க்குறோம்ல, அது நல்லா தான். நல்லா பசுமையா வச்சிருக்கீங்க மேடம் வீட்ல. நல்ல மரம். பாக்குறது வெளியில நின்னு பாக்கணும், கேட்டை திறந்துட்டு உள்ள வந்து பார்க்க கூடாது. மாலைக்கண்டோய் பக்கத்துல தான் தெரியும். அப்படியா? அதுக்கு என்ன பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்காம ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையிறது தப்பு தெரியாது. ஓகே, இப்ப பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்குள்ள வரவா மேடம்? வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. நீங்க பார்த்தது செடியை பார்க்கணும், நீங்க பார்த்துட்டு இல்ல போயிட்டே இருங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்க? இல்ல இன்டோர்லாம் ஒரு டோரும் கிடையாது. என்ன போக விட்டு சாத்திட்டு போறீங்க? ஏய் யார் பண்ணி? யார் பண்ணி? நீ பேசாம பின்னாடி கொல்லப்புறம் பேச வேவ் பார்க்க வந்திருக்கியா? நான் பேசாம மேல பாட்டு பாடிட்டே தான் வந்தேன். பின்னாடி ஆளெல்லாம் நீ செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கியா? ஆமா, இல்ல சாச்சா, நான் ஒருத்தன் தான். நீ தானே இப்ப கொல்லப்புறம் பின்னாடி வந்திருக்க, வேவ் பார்க்க வந்திருக்கியா? ஆமா, நான் காலையில என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு நைட் வந்து இது பண்றதுக்கா? நான் காலையில இருந்து இங்க தான் சுத்திட்டு இருந்தீங்க. தேங்காய் சட்னி அரைச்சிங்களா? உப்பு கூட போட்டீங்க, அதையும் பார்த்தா செஞ்சேன். மத்தியானம் வத்த குழம்பு வச்சிங்க, அது உப்பே போடல, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போகடிங்க, காலையில இருந்து சுத்திட்டு இருக்கீங்க. வீட்டுல ஆளை கூப்பிடுறேன், இருப்பா. சரிப்பா, போயிட்டு வாப்பா. தேங்காய் சட்னியில உப்பு கூட போட்டது உண்மையான சம்பவமோ? ரைட். ஸோ 4 பேருக்கும் கேம் நடப்பறம். மைக்க பக்கத்துல பாஸ் பண்ணிருங்க. அந்த உருட்டுக்கட்டையை எடுத்துக்குங்க. அந்த சப்பாத்தி கட்டையை பார்த்தோன்னே உங்க வீட்டுக்கார அடிக்கணுன்ற எண்ணம்லாம் வந்துச்சுன்னா உடனே கை விட்டுருங்க. ஸோ போன ரவுண்ட்ல 3 பேருடைய பொறுமையை அழகா காமிச்சாங்க. நீங்க எவ்வளவு பொறுமையானவங்கன்னு உங்களுக்கும் உங்க நட்புக்கும் சுற்றத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து காமிச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆன் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, நன்றி, வணக்கம். இது யார் இருந்தது? உங்ககிட்ட இருந்தா இருக்கு. சூப்பர், நல்ல கைத்தறி கொடுக்கலாமா உங்களுக்கு? ஸோ மற்ற 3 பேரும் ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. மேடம் மட்டும்தான் பதட்டம் இல்லாம இருந்தாங்க. என்னன்னா அவங்க சன் வந்து அழுதுகிட்டே பின்னாடி ஓடி போனான். என்னாச்சோ ஏதாச்சும் பதட்டமே இல்லாம ரொம்ப அழகா போனாங்க. நல்லா கைத்தட்டலாம் உங்களுக்கு. பாக்கி 3 பேர் வாங்க. 3 பேரோட ஒரு பாட்டு வேற எடுத்து வச்சோம் நாங்க. கறவ மாடு 3 களமாடு 1 அடிச்ச லக்கி பிரைஸ் அதிர்ஷ்டக்காரன் நானு. கறவ மாடு 3 களமாடு 1 அடிச்ச லக்கி பிரைஸ் அதிர்ஷ்டக்காரன் நானு. சுகவாசி ஆட்டம் போடும் நேரம், மனசுல விலவாசி போல போத ஏறும். சரி, ஸோ இந்த ரவுண்ட்ல ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். பிரச்சனை இல்லை. போன ரவுண்ட்ல 2 பேர் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா, நீ நயன்தாரா ஃபேனா? இங்க போட்டிருக்க கண்ணாடியை, இங்க ஒரு கண்ணாடி வேற போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியாது. எடுத்து காமி இந்த ஒரு உலகத்துக்கு.
உங்க பேர் என்னது? சாய் யஷ்வந்திகாவா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எங்க போய் தேடு? ஸ்கூல்ல தேடுவியா? வீட்லயே தேடுவியா? ஸ்டாண்டர்டாங்க, ஸ்டாண்டர்ட் இல்ல. ரைட். டான்ஸ் ஆடுவியா? சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலானே வெங்கலக்கு நீ போல மின்னும் மந்திரமேனே நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளாதவா நீ வந்தா அழகு மீனாட்சி வச்சுக்க. சூப்பர். நல்ல கைத்தறி கொடுக்கலாம் சாய்க்கு. ஃபைனல் ரவுண்டுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. யார் யாரும் எனக்கு மறந்து போச்சு. 1 2 3 பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ண வரோம்? உங்கள் நேர்மையை பாராட்டி, உங்கள் நன்னடத்தையை பாராட்டி இந்தாங்க ரைட். ஸோ என்ன விஷயம்னா, இங்கே நின்ன இடத்துலேருந்தே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னு சொன்னேன். ஒவ்வொரு பிளேட்டாக தூக்கி எறிய போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க ரவுண்டில் பட்டுச்சுன்னா 10 பாயிண்ட்ஸ், இதுலேயும் பட்டுச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ். யார் அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க வின்னர், அடுத்தவங்க ரன்னர், இன்னொருத்தவங்க டான்ஸ் ஆடுறதுலாம். ரைட், ரெடியா? ஸோ இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிற பொறுத்து தான் உங்களுக்கு அழகிய பரிசு கிடைக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இன்னைக்கு வியாபாரத்தை பாருங்க எப்படி கிடக்குன்னு. அம்மா முருகா, இந்த பச்சை கலர் டப்பா யாரு மேடம்? நீங்களா? இது உங்களுதா? அடேங்கப்பா, என்ன ஒரு சந்தோஷம் பாரு. மார்க்கு கூட எடுத்துருச்சான். 1 2 3 4 45 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர். இங்க வேற ஒன்று ஒளிஞ்சிருக்கு. ஸோ 55 பாயிண்ட்ஸ். சூப்பர். அண்ட் இந்த ரோஸ் கலர் உங்களோட தான் மேடம். ஸோ ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா 10 + 10 20 25 பாயிண்ட்ஸ். உங்களோட தானே? அப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்களா? ஸோ 10 1 5 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர். ஸோ அவங்களே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி நின்ட்டாங்க. 55 பாயிண்ட்ஸ் எடுத்து வின்னராக வந்திருக்காங்க. நல்ல கேட்டு. அண்ட் 25 பாயிண்ட்ஸ் எடுத்து ரன்னர். அண்ட் மேடம், யூ ஆர் த ஒன்லி டான்சர். வாங்க. தேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. தீக்கட மரவில் தம்மு அடிச்சா தெரிஞ்சவ வர்றான்னு தெரிஞ்சுக்கோ. ஐயனாரத்தாடு கும்பிட்டா சைவாயிட்டாரு தெரிஞ்சுக்கோ. ஐயரு குடிச்சதை மட்டும் வாங்கி நம்ம குடிச்சிச்சு. நமக்கு ஒரு கீபோர்டு கொடுப்போமே, என்ன வருதா? நல்ல கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. சூப்பர். எஸ், ரன்னர் மேடம். ஒரு மிகப்பெரிய மியூசிக் போடுங்க டீச்சர். இன்னமும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. தட்சணை கொடுத்து தெரிஞ்சுக்கோ. வாடா மச்சான், வயசுக்கு வந்துட்டேன். இசை முளைச்சு முன்னுக்கு வந்துட்டேன். வாடா மச்சான், வயசுக்கு வந்துட்டேன். இசை முளைச்சு முன்னுக்கு வந்துட்டேன். வீதியில் தேவத வந்தா திருவிழா. சூப்பர். பயங்கரமா டான்ஸ் ஆனா.
தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு ஒன்னாட்டம் பொம்பள யாரடி இந்த ஊரெல்லாம் உன் பேச்சிதானடி அல்லி ராணி என் அருகில் வாணி முல்லையே ஆடவா முத்தம் 2 போடவா அடேங்கப்பா குஷ்பு மேடம் தான். ஸோ வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் வந்து ஜீ தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அழகாக கலர் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க மேடம். நீங்கள்லாம் வந்து ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு குட்டி டாலிங் ஹேண்டலிங் கமன். அடேங்கப்பா கண்ணாடி இல்லாமல் மேடம் வரமாட்டாங்க. குட்டி ஓடி வந்தியா? காலையில் 2 பல்லு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. காட்டி ஈ வேணாம் கேட்கமா இருக்குதா? உங்களுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட். ஓகேவா? இன்னொரு குட்டி பாப்பா இருந்தாங்களே பயங்கரமாக டான்ஸ் ஆடுறேன். பாட்டியா அடே அப்பா என்ன பயங்கரமான கேட்சியில் தான் இருக்கேன். என்னம்மா வந்தோடனே உட்காந்துக்கிட்டேன். சரி விடுப்போ காவலா கமல் மாதிரி ஆகிப்போச்சு. உங்களுக்கு ஒரு அதே கிஃப்ட் ஜீ தமிழ் சார்பாக. ரைட். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஹோம் மினிஸ்டர் வந்து கேம் ஷோவாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து டான்ஸ் ஷோவாக மாறிடுச்சு. ஓகேவா? ஏன் தெரியுமா? உங்களை மாறி இருக்கு டான்ஸர்ஸ் தான். இப்போ ஒரு டான்ஸ் ஆடி நம்ம கேமை முடிச்சிடுவோமா? நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் உங்களை சந்திக்கும் வரை தற்சமயப்படுவது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி வணக்கம். இதை வச்சிருங்க. வாங்க டான்ஸ் ஆடுவோம். கமான். 2 பிள்ளைகளோட டான்ஸ் ஆடி எவ்வளோ நேரம் ஆச்சு?